என்ன படத்துக்கு போறோம்னு சொல்லவே இல்லையே நீயே. சாமி 2 போறோம்டா. செம்ம கெத்தா இருக்கும். அண்ணா எனக்கு இதுல 2, இதுல 3, அப்புறம் வந்தா அதுல 1. டேய் டேய் பொர்றா ஏதாவது வாங்கிக்கடாண்டா எல்லாத்தையும் சொல்லுவேன் தானே. யாராருக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஜீவா கூட தனியா ஜாலியா படத்துக்கு வரலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த மளிகை கடை குடும்பம் வந்து ஏன் ஆசையில மண்ணள்ளி போட்டுருச்சே. அண்ணா ம் எனக்கு ஒரு பப்ஸ். டேய் பப்ஸ் வேண்டாம், அது மைதா. விடுங்க நீ ஒரு நாள் தானே. இதரா சொன்னா கேட்கணும். வேண்டாம். தானே வீடு சாப்பிட்டு போறேன் வாங்கிக்கடா. அண்ணே சூடா ஒரு பப்ஸ் இந்தா, சீக்கிரம் எடுத்துட்டு அங்க வாங்க. கொடு. ஓகே. இந்தா. ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. முல்ல இந்தாப்பா. எனக்கு ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மீனா தண்ணி தானே என்கிட்ட இருக்கு. இந்தா. இங்க ஒரு தண்ணி பாட்டில் 40 ரூபாய். தண்ணி எப்படி யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்களா? நீ குடி. டேய் கண்ணா வேற எதுவும் வேணுமாடா? சரி சரி படத்தை போட்டுற போறேன், வாங்க எல்லாம் போவோம். ஆமா ஆமா. ஆமாடா எவ்வளோண்ணே? 300 ரூபா சார். இந்தாங்க வாங்க போலாம். வாங்க போலாம். ஜீவா ஆ அந்த லாஸ்டாடா இதோ சீட் நம்பர் பாக்குறேன். என்ன நம்பரு கொடு. எந்த சீட்டு? இதோ இங்க இருக்கு. இங்க பாரு. நான் உன் கூட தான் உட்காரணும், அதுவும் கார்னர் சீட்ல தான் உட்காரணும். ஏய் அந்த சீட்டு கேட்டா உனக்கு எழுதியா கொடுக்க போறாங்க, எதுலயாவது உட்காரு. இது பாரு, அப்புறம் நான் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் பாத்துக்கோ. படம் முடிஞ்ச உடனே எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போயிருவோம். ஹாப்பியா? டேய் இந்த பக்கம் ஆ அங்க வாங்க. வா. தள்ளுங்க. ஆம்பளைங்க நீங்க ஒண்ணா உட்காருங்க, நாங்க லேடிஸ் தனியா உட்காந்துக்கிறோம். இந்த சீட் தாண்டா இதுல உட்காரு. கார்னர் சீட் எனக்கு. டேய் வாங்கி வந்து கையில வச்சிட்டு இருக்கேன் சாப்பிட்றா. சாப்பிட்றோம். அவங்க மட்டும் சரியா ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க. ச்சே. ஜீவா இங்க வாயேன். என்னன்னு சொல்லு. இல்லை அந்த பிள்ளை தான் கூப்பிடுதுல என்னாண்டு கேளு போ. கொஞ்சம் தள்ளுது நான் போட்டு. சொல்லு. இப்ப நான் உன் பக்கத்துல உட்கார்ந்து படம் பார்க்கலன்னு வையே, உன்னை கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணிட வேண்டாம். நெசமாவா? சத்தியமா சொல்றேன். அப்ப சரி. ஏய். என்ன என்ன ஜீவா? அது எல்லாரும் கூட சேர்ந்து வந்து படம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்புறம் இருக்காதாடா. மாமா ம் அங்க முள்ளு பக்கத்துல இருக்கிற சீட்ல வேற ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கான். நீங்க அங்க போறீங்களா? கதிரு என்னண்ணே? நீ போய் முள்ள பக்கத்துல பாரு. ஏண்ணே? டேய் சொன்னதை செய்டா. அந்த பிள்ளை பக்கத்துல வேற எவனோ உட்காந்துருக்கியான் பாரு. போ நீ போய் உட்காரு. போடா. ஜீவா கூட உட்கார்ந்து படம் பார்க்கணும்னு சொன்னது நான். ஆள் ஆளுக்கு ஜோடியா உட்கார்ந்துருக்காங்க. என்ன மட்டும் இப்படி கவுத்துட்டாங்களே. ச்சே. இப்ப என்ன பண்ணலாம்? ஓகே, இத சொல்லி எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். எனக்கு தலை மறைக்குது.
அப்படியா? நீ வேணா இங்க வந்து உட்காந்துக்கிறியா? ம். இல்ல இல்ல, அங்க வந்தாலும் மறைக்கும். அப்ப எங்க உட்கார்ந்தா உனக்கு தெரியும்? ஆ, என்ன நீ பிரச்சனை? டேய், மீனாவுக்கு மறைக்குதாண்டா. அதே படமே போடலையே, அப்புறம் என்னத்த மறைக்குதாமா? படம் போடுவாங்கல்ல. சரி ஒண்ணு பண்ணு, இங்க உட்கார்ந்து பாக்குறியா? ஆஹா, இல்ல இல்ல, பரவாயில்ல. ஏய் ம்? அந்த பிள்ளை ஜீவா பக்கத்தில் உட்காருன்னு ஆசைப்படுதுடி. அதை புரிஞ்சுக்காம நீ அப்படியா மாமா? மாதிரி உட்கார ஆ, சொல்லு. ஒரு நிமிஷம். ஜீவா இங்க வா. மாமா அங்க போங்க. அனி நான் இங்க இங்கே உட்காந்து வாய சொல்றேன். வாடா வா வா எந்திரியா. போங்க மாமா. ம். நீ இப்படி உட்காரு. என்ன மீனா, இப்ப தெரியுதா? ஆ, நல்லா தெரியுது. இப்போ நல்லா தெரியும்ப்பா. மாமா படம் போட்டேன் மாமா. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். யார் வேணி? ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி. டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், திருநெல்வேலி சிட்டி. எனக்கு எதுவும் வேண்டாம், உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க, அதுவே போதும். గట్టిమేళం మాంగళ్యం తంతునా నేనా మమ జీవన హేతునా కంటే బద్నామి శుభ. நான் நினைச்சா இந்த போலீஸ் ஸ்டேஷனே அடிச்சு தரமட்டமாக்கிடுவேன்டா. பாக்குறியா? போய் அவளை இழுத்துட்டு வாங்கடா. இல்லையா? அந்த பயலை வெட்டிட்டு தூக்கிட்டு வாங்கடா. பொம்பளைங்க கிட்ட எப்படி பேசணும் உங்க ஆத்தா சொல்லி தரல? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் உங்க அப்பா சொல்லி தரல? இவர் யாரு? ஏட்டு ஐயா! இவங்களை எப்படி கூப்பிடணும்? சப் இன்ஸ்பெக்டர். கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் வாடி போடின்னு பேசக்கூடாது. வாமா போமான்னு மரியாதை பேசணும். அசிங்கமால உங்களுக்கு? மத்த ஜாதிகாரங்களை குறைவா நினைக்கிறீங்களா? வாங்க சார், 4:30 மணிக்கு வர சொன்னேன், கரெக்டா 5:30 மணிக்கே வந்துட்டேன். இல்ல மலகாப்புடி, ஆயக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெரிய பிரச்சனை, சரி, அதனால ஒரு சின்ன டிலே. என்ன பாத்துட்டு போறதுக்காக திருநெல்வேலில இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கா. வாங்க. நாங்களாம் ஐஏஎஸ் எழுத அப்ளை பண்ண போறோம். நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். அதான் புவனா கிட்ட வந்து கேட்டோம் சார், அவ வேண்டான்னு சொல்றா. இல்ல புரியல. அவளுக்கும் கலெக்டர் ஆகணும்னு தான் சார் ஆசை. திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சா, இப்ப வேண்டான்னு சொல்றா. நீ சொல்லவே இல்ல. இல்லங்க, அப்புறம் உங்ககிட்ட சொன்னா நீங்க ஒத்துப்பேலோ இல்லையோன்னு தெரியல. நீ ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுவ, வேணான்னு சொல்ல நான் அவ்வளவு மோசமான புருஷனா? நீ சிவில் சர்வீஸ் எழுதுற, இந்த அப்ளிகேஷன் அவகிட்ட தான் இருக்கு. அவக்கு உள்ளதான் வச்சிருக்கேன். சரி போ, எடுத்துட்டு வா. தேங்க்ஸ் சாமி. ராம், மேம், என் பொண்ணு இன்னைக்கு லண்டன்ல இருந்து வரா. வண்டி எடுத்துட்டு போன சக்தி என்ன ஆனானே தெரியல. நீ கொஞ்சம் ஏர்போர்ட் போயிட்டு வந்துறியா? ஷோ மேம்.
எஸ். வேணும்னு தானே அடிச்சீங்க? இல்லையே. ஹாய், வேணும்னு தானே அடிச்சேன். ஆமாங்க. ஓகேவா? ம். யோ டிரைவர், எதுக்கு வண்டி கிட்ட நின்னுட்டு இருக்க? அரைவல் கேட் பக்கம் வர மாட்டியா? சாரி மேடம். யோ லக்கேஜ்ல எடுத்து வைக்க மாட்டியா? சாரி. வெல்கம். தியா எப்படிடா இருக்க? என்னமா டிரைவர் அனுப்பிச்சு வச்சிருக்க? ஒரு லக்கேஜ் கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறான். போமா நீ. அவன் டிரைவர் இல்ல, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர். ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டிரைவர் இல்லைன்னு நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். இந்தா நீ உள்ள போ, நான் வரேன். Hey, Ram, how are you doing? Ram, you're not getting me an appointment with your minister. கையை மேல வைக்கான்னு சொல்றேன். Hey, இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், What happened? உங்களை யாராவது தொட்டா ஓன் ஊரை கூட்டுவீங்களா? ஆம்பளைங்க என்ன அவளை இலக்காரமா போயிட்டுமா? Come on. ரஞ்சன், ராம், cool down. ஹலோ. ஹலோ நில்லுங்க. என்ன நீங்க பாட்டுக்கு ஒரு பொண்ணு அடிக்கிறதுக்கு கை ஓங்குறீங்க? அடிச்சிருவீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? போங்க. லேடிஸ் மேல கை வச்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியும்ல? என்ன முறைக்கிறீங்க? ஏமாந்தா யார் வேணாலும் அடிச்சிருவீங்களா? எங்க என்ன அடிங்க பாப்பா. ப்ளீஸ். என்ன மேல கை வச்சாதான் அடிப்பீங்களா? Say thanks. நாம கேட்டது யாராவது உடனே கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லணும். That's manners. Say thanks. Thanks. That's better. டெல்லி நகரத்துல ஜந்தர் மந்தர் வீதியில எங்க அக்கா பத்த செல்ல மகளை யார் அடிச்சாரோ எப்படி அடிச்சானோ எப்படி மடிச்சேன் எப்படி அடிச்சேன் ஒன்னு அடிச்சவன அதே மாதிரி நான் திருப்பி அடிக்கணும். டல் டல். அம்மா இப்படித்தான் பவுன்ஸ் ஆகி வர அளவுக்கு அடிச்சானா? இல்லையே. அப்புறம் ஏன் இவ்வளவு கொலவெறியோட என்ன அடிச்ச? நானா எங்க அடிச்சேன்? நீதானே கேட்ட. பரவாயில்ல, யூ மை அக்கா மக, டோன்ட் வரி. ஆனா அவனை விட மாட்டேன். லூசு, முதல்ல அந்த ஆள் வரானா இல்லையான்னு பார்க்கலாம். பயந்து போய் வேலையை விட்டு நொய்டாவோ குர்கானோ போயிருப்பான். அவன் எங்க போனாலும் நான் விட மாட்டேன். வந்துட்டேன். அதுவும் 9:30 வர வேண்டியவை 8:30 வந்துட்டேன். இன்னைக்கு அவனுக்கு 7:30 ஸ்டார்டிங். டேய், ஏண்டா ஒரு பொம்பளை பிள்ளைய அடிச்சிருக்கே, உன் முன்னாடி ஒரு ஆம்பளை வந்து நின்று அடிப்பியா? அட்ரா பார்க்கலாம். என்னடா தேடுற? ஆம்பளைங்கன்னு பரா ஜோக்க. அப்ப நான் யாரு? டேய், என் ஆம்ச பாத்தியா? டேய், என் பாடிய பாத்தியா? நான் ராஜபாளையத்து நாயிடா. உன்னால அடிக்க தாண்ட முடியும், என்னால கடிக்கவும் முடியும்டா. யா क्या மாமா மர் गया. क्या क्या क्या? முதல்ல தூக்கியா. உங்க டாக்டர் நோய்டால கர்வா சிங் குரூப் கடத்திட்டாங்க சார். ராம், நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். छोड़ दो मुझे. ரவி, ஆன் தி வே, கமிங். ஓகே ராம். பிரச்சனை பெருசான நான் ஃபோன் பண்றேன். போலீஸோட வந்துருங்க. சுதந்திரம் மீண்டும் தந்தாய், மாமலையாகி நின்றாய், மதையானை போலே வென்றாய். அதிரூபனே உன் 10 விரலும் ஆயுதம், உன்னை பார்க்கும் போதே பயம் வரும். நீதான் ஆடி நிற்பதாம், நித்தனையாய் நின்றால் வருமே தலைக்கணம். அதிரூபனே
டைம் சேவ் பண்ணிட்டேன் சார். கொஞ்சம் வெளியில போகணும். டிரைவர் இல்ல. வண்டி எடுக்கிறீங்களா? கால் டிரைவர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறேன். வண்டியே எடுக்கிறீங்களா? எங்கே போகணும்? ஆக்ரா போங்க. தாஜ்மஹால் போகணும். வாங்க போகலாம். நான் வரல. நீங்க போங்க. என்னங்க வீட்டில் கேட்டா சொல்லுங்க. உங்க பொண்ணு என்ன லவ் பண்றேன்னு சொன்னா நான் எந்த பதிலுமே சொல்லல. அதனால வெறுத்து போய் தாஜ்மஹால் எங்கேயோ காணாம போயிட்டான்னு சொல்லுங்க. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? புரியாத மாதிரி அவாய்ட் பண்ணா கூட தாங்கிப்பேன். புரியாத மாதிரி அவாய்ட் பண்றீங்க. அதான் கஷ்டமா இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கணும் தான் அப்படி பண்ணேன். ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணோம்னா யார் வேணா பண்ணிடலாங்க. ஆனா ஒருத்தரோட பழைய துணியை எடுத்துட்டு போய் தச்சு வாஷ் பண்ணி கொடுக்கறதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியாதுங்க. இது ஆசையிலயோ வேகத்திலயோ வந்த லவ் கிடையாது. கேர் அண்ட் அஃபெக்ஷன்ல வந்த லவ். பாரு, என்னடா படத்தையே பார்த்துட்டு இருக்க? ஹாப்பி பர்த்டே. Ram, is it your birthday today? Yes, sir. All of you, say your wishes. Happy birthday, Ram. Thank you. Thanks. Now the politicians and the political system has divided us into state-wise and status-wise. It has now further lessened our sense of ஒரு வருஷம் கழிச்சு சொன்னா ஓகேவா? புரியல. ஒரு வருஷம் கழிச்சு ஐ லவ் யூ சொன்னா ஓகேவா? இப்படியே சொல்லிடுவேன். ட்ரைனிங் இருக்கு. பாட்டி, என்னது? ஏன் போலீஸ் யூனிஃபார்ம்ல வர? நீ கலெக்டருக்கு தானே படிக்க போனே? நான் ஐஏஎஸ் எடுக்கல தாத்தா, ஐபிஎஸ் தான் எடுத்தேன். இது ஏன் எங்க கிட்ட முன்னாடியே சொல்லல? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான். என் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. என் மனசை நீ நோகடிச்சிட்ட. யாரை கேட்டு நீ போலீஸ்ல சேர்ந்த? அந்த நேரத்துல போலீஸ் வேலை சரியா இருக்கும்னு தோணித்து. ஆனா சத்தியமா அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு போஸ்டிங் கொடுத்துருக்கா. இன்னும் 3 நாள்ல திருநெல்வேலி கிளம்பணும். என்னது? திருநெல்வேலிக்கு போணுமா? அங்கதான் போஸ்டிங் கொடுத்துருக்கா தாத்தா. நீ எதுக்கு திருநெல்வேலிக்கு போஸ்டிங் கேட்ட? நான் கேட்கல தாத்தா, அவளா தான் கொடுத்தா. நாராயணா, இந்த காக்கி சட்டையை வேண்டாம், அந்த திருநெல்வேலி வேண்டாம். நீ அந்த ஊருக்கு போக கூடாது. ஏன் தாத்தா இப்படி பேசுற? என் அப்பா அம்மா உசுரோட இருந்தா இப்படி பேசுவாளா? அவ ஓ அப்பா அம்மா இல்லை. இவாதான் உன்னை பெத்தவா. ஆறுச்சாமி ஐபிஎஸ். டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு உங்க அப்பா அம்மா வளைச்சுட்டு திருநெல்வேலி வந்துட்டு இருந்தார். சாமி வீடு பூட்டி இருக்கு, எங்க போனான்னு தெரியலண்ணே. ஹலோ சாமியா. ஹலோ சாமியா. யாருங்க போன்ல? யாரோ ராங் நம்பர். நீ தூங்குமா? சரிங்க. சாமி கார்ல போய் கொண்டிருக்கான். உங்க அப்பா எவ்வளவோ போராடி பார்த்திருக்க.
உங்க அம்மா செத்ததுக்கு அப்புறமும் வயத்துல நீ உயிரோட தான் இருந்த.